போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை. சீமான் ஆசைக்கு செக் வைத்த விஜய். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுள்ளதால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டியிடவில்லை என்றும், விஜய் தலைமையிலான கட்சி எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது. தமிழ் திரையுலகில் கலக்கி வருபவர் நடிகர் விஜய். அரசியல் மீதான ஆர்வம் காரணமாக கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்திருந்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் எனது இலக்கு என்றும் அறிவித்திருந்தார். சமீபத்தில் தான் இக்கட்சியினுடைய கொடி மற்றும் பாடலையும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தான் தொடர்ந்து அப்படி தற்பொழுது ஆளும் கட்சியை எதிர்த்து பல குரல்களும் கொடுத்து வருகிறார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு மற்ற கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என அதன் தலைமை நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். குறிப்பாக அதிமுக, பாஜக, தவிக ஆகிய கட்சிகள் ஆதரவு தரும் என்று எதிர்பார்த்து காத்துள்ளது. இந்நிலையில் சீமானுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பதற்கான முதல் அறிக்கையிலேயே வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதான இலக்கு என்றும், அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களுடைய அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் கழக தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.